ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி கிளிக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து சிஎஸ் கிராண்ட் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அதுக்காக அதில் போயிருந்தோம். இதை முடிச்சுட்டு நாங்கள் ஒகேனக்கல் போகிற மாதிரி பிளானு. இப்போ வந்து நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம், ரெசார்ட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி காஃபி பிரேக் எடுத்தோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஆவினில் ஒரு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பிரேக் எடுத்து போனோம். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே எங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா சென்னை டு கிருஷ்ணகிரி வழியாக தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூவாக அந்த மேற்கு தொடர்ச்சி மழைங்கிறதுனால அப்படியே கண்டினியூவாக ஒரே மழையாகவே இருந்ததுங்க. இங்கே வந்து பிரணவ் ஒரு டவுட் கேட்டாங்க, நம்ம பாகுபலியில் வர்ற மாதிரி அடுத்து மலை அந்த ரிவருக்கு அடுத்து என்ன இருக்குதுன்னு அவர் பார்க்குற மாதிரி இந்த மலைக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி பிரணவ் ஒரு டவுட் வந்துருச்சு. ஸோ நாங்கள் அதை கிண்டல் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். நீ இங்கே ஒரு வீடு வச்சுட்டு இந்த டெய்லி போர் அடிக்கும் போதெல்லாம் இந்த மலைக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். அடுத்து வாணியம்பாடி வந்ததும் நாங்கள் வந்து நொங்கு சாப்பிட போனோம். ஸோ அங்கே ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்தது. நாங்கள் இந்த ட்ராவல் ஃபுல்லாக எங்கெல்லாம் நொங்கு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுதோ அங்கெல்லாம் நிப்பாட்டி சாப்பிட்டுட்டே இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணி போயிட்டுருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா அதை முடிச்சுட்டு அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதான் பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ எங்கள் ட்ராவல் ஃபுல்லாக இந்த மழை தாங்க வந்துகிட்டே இருந்தது. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக எடுத்தோம். அடுத்து வந்து நாங்கள் ரெசார்ட்டை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதை தான் ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ். பிரணவ் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்கள். இதுதான் ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே வந்துட்டு தோட்டத்துக்குள்ளே வந்து ரெசார்ட் பண்ணியிருக்காங்க. அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸுக்கும் தனியாக ஒரு அட்வென்ச்சர்ஸ் கேமு, அடல்ட்டுக்கு தனியாக இருந்தது. நான் எல்லாமே ஒரு ஷார்ட்டாக இந்த வீடியோவில் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஏன்னா ஸ்லோவாக காட்டினா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் வந்து ரெசார்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்கு வந்து லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த மாலை வந்து எல்லாருக்கும் போட்டு விட்டாங்க. இது அந்த ஷீஷெல்லில் பண்ணின மாலை, எல்லாருக்கும் வெல்கம் பண்ணாங்க. அடுத்து வந்து நம்ம அங்கேருந்து ரூமுக்கு போகிறோம். ரூமோட ஒரு சின்ன ரிவ்யூ பாருங்கள். ரூம் ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்தது. இதில் ஹைலைட்டே எங்களுக்கு அந்த சேர் தான், ராக்கிங் சேர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. போனதுமே நாங்கள் அதில் தான் உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். ஸோ இதில் வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் பால் பவுடர், காஃபி, டீ யூஸ்வலாக எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ரூம் ரொம்ப சூப்பராக நல்லா நீட்டாக இருந்ததுங்க. ஸோ டிவி ரிமோட் அந்த மாதிரி அதெல்லாம் இருந்தது பாருங்கள். பிரணவும் கௌஷிக்கும் அந்த ராக்கிங் சேரில் உட்காந்துட்டு ஆடிட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஸோ இதை நாங்கள் முடிச்சுட்டு வந்து அடுத்து வந்து உடனே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங்க்கு போயாச்சு. இதுதான் ரூம்லேருந்து ஸ்விம்மிங்க்கு போகிற அந்த வே. வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராக க்ளீனாக நல்லா இருந்ததுங்க. அப்படியே வந்து பியூரிஃபை ஆகிட்டே இருக்குது வாட்டரு. ரொம்ப சூப்பராக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்விம்மிங்கில் தண்ணி ரொம்ப கிளியராக நல்லா இருந்தது. வர்றதுக்கே பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அதுக்குள்ளேயே ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டேவும் அதை கண்டினியூ பண்ணணும். 3 times குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குது வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான். அது முடிச்சுட்டு நாங்கள் லஞ்ச் போனோம். லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி அண்ட் வெஜ் மீல்ஸ் இருந்தது. பட் லஞ்சு ஃபுட்டு வைஸ் இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருந்தது. மற்ற எல்லாமே ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஸோ அப்படியே கேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்கிற குட்டி குட்டி கேம்லாம் வந்து பிரணவுக்கான கேம்ஸ்லாம் அவர் விளையாடினார். அட்வென்ச்சர் கேம்லாம் பார்த்திங்கன்னா மேலே அந்த ஒரு ட்ரீக்கும் இடையில வந்து ஒரு அட்வென்ச்சர்ஸ் கேம் கயிறு கட்டி ரோப்பில் நடக்கிற மாதிரி ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கௌஷிக் வந்து மேலே ஏறணும்னு ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒகேனக்கல் போகிறீங்க, இல்லை அந்த சைட் தருமபுரி பிளான் இருக்குது அப்படின்னா
இந்த ரெசார்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸோட போகும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்குமே பாருங்கள் இந்த மாதிரி ரோப்பில் தான் நடக்கணும். சேஃபாகவும் இருக்குது, ப்ளஸ் த்ரில்லிங்காகவும் இருக்குது. கிட்ஸ் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சின்னதாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்தது. அடுத்து வந்து கௌஷிக் வந்து ரோப்பில் நடக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சேஃப்டி பெல்ட் எல்லாம் போட்டு கூட்டிகிட்டு போய் அவங்க ட்ரைனர் இருக்காங்க, அவங்க வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கீழே இருந்து ஒரு லெவல் போயிட்டு அடுத்த லெவல் வந்து மேலே வந்து ஒரு லேயர் போகுது. அந்த மாதிரி ஒரு லேயராக கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட் லெவல் டவுனு, செகண்ட் லெவல் வந்து அப்பில் போகும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக இருந்தது. ஆனால் இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். கொஞ்சம் அந்த கான்சன்ட்ரேஷனோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறவங்க பண்ணுவாங்க. கௌஷிகால கண்டினியூ பண்ணல, விழுந்துட்டாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்து வந்து ஹார்ஸ் ரைடு போனாங்க 2 பேரும். ரொம்ப ஜாலியாக இருந்தது எல்லாருக்குமே. ஆக்சுவலாக இங்கே போயிட்டு நாங்களுமே ஒரு கிட்ஸ் மாதிரி தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்களுமே ஊஞ்சலெல்லாம் விளையாடிட்டு ஸோ எல்லாம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு பார்த்திங்கன்னா என்னை உட்கார வச்சு பிரணவ் ஊஞ்சல் ஆட்டுவாங்க. அடுத்து பார்த்திங்களா அதை பிரணவ் என்னை உட்கார வச்சு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தோம். இது நல்லா அந்த டோரா மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஊஞ்சல் ஆடுறது. அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இன்டோர் கேம்ஸ் இருக்குது. இன்டோர் கேம்குள்ளேயும் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸ் எல்லாம் இருக்குது, கேரம் போர்டு, அடுத்து ஸ்னோக்கர்ஸ் எல்லாம் இருந்தது. டேபிள் டென்னிஸு கிட்ஸுக்கும் தனியாக இருந்தது. அப்புறம் பேஸ்கெட் பால் இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நானும் பிரணவும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம், எதுவும் செட் ஆகலை. பிரணவ் பேஸ்கெட் பால் தான் விளையாடிட்டு இருந்தான். அப்படியே அதை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து அதுக்கப்புறம் பிரணவ் வந்து ட்ராம்ப்ளிங்கில் ஜம்ப் பண்ணி சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் நல்லா ஜாலியாக இருக்குன்றதுக்காக ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தோம். ஜாலியாகவும் இந்த ஒரு ஃபீல் ஜாலியாக என்ஜாயாக இருந்தது. அடுத்து வந்து கௌஷிக்கும் அப்பாவும் சேர்ந்து அந்த டோராவில் விளையாடிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் முடிச்சுட்டு இதுதான் வந்து பிரணவுக்கான ப்ளே ஏரியாவாக இருந்தது. என்ன நிறைய அட்வென்ச்சர்ஸ் கேம்லாம் அவனால் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவனை கொஞ்சம் இங்கே விளையாட வச்சுட்டு அப்படியே வந்து ரெசார்ட் பார்க்கலான்னு போயிட்டோம். பாருங்கள், இதுதான் அந்த ரெசார்ட்டோட உள்ளே இருக்கிற அந்த வியூ. இதுக்குள்ளேயே வந்துட்டு ஓப்பன் தேட்டர்லாம் கூட இருந்ததுங்க. நாங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ ஹவுஸ். நாங்கள் வந்து ட்ரீ ஹவுஸில் ஸ்டே பண்ணலை, வேறு யாரும் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதான் வந்து ட்ரீ ஹவுஸோட ஒரு ஓவர்வியூ. அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நாங்கள் சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சு. உடனே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் போயிட்டு அப்புறம் திரும்பவும் நாங்கள் இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் நான் சொன்ன அந்த ஓப்பன் தியேட்டர். ஆக்சுவலி எப்போயுமே சாட்டர்டே சண்டே மட்டும்தான் போடுவாங்களாம். பட் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அன்றைக்கி வந்து போட்டாங்க. வலிமை படம் போட்டிருந்தாங்க. அன்றைக்கி வலிமை படம் போட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுனால உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ மறுபடியும் அந்த மூவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து மறுபடியும் ஒரு கௌஷிக்கும் அவங்க அப்பாவும் விளையாடணும், இன்டோர் கேம் விளையாடணும்னு சொல்லி போய் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே மூவி ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் சினிமாவுக்கு வந்து உட்காந்து படம் பார்க்க உட்காந்தாச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்தது ட்ரிப்பு. பசங்க ரொம்ப கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருங்க. திரும்பவும் நெக்ஸ்ட் டேவும் இந்த ரெசார்ட்டில் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் வந்து எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் 1 டேவிலே வந்துட்டு ஒகேனக்கல் நெக்ஸ்ட் டே வந்து ஒகேனக்கல் பிளான் பண்ணி போயாச்சு. ஸோ அதை முடிச்சதான் நைட்டு டின்னர். அதை முடிச்சுட்டு நைட்டு டின்னர் நாங்கள் வந்து அங்கே தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். ஸோ நைட்டு ரெசார்ட்டோட இந்த ரெஸ்டாரண்ட்டோட வியூ இப்படி தாங்க இருக்குது. நல்லா லைட்டிங்கோட சூப்பராக நல்லா கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்ற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. நைட்டு வந்து ஒரு ஹாட் அண்ட் சூப்பும் நானு அப்படி நூடுல்ஸ் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருந்தோம். ஃபுட்டு வைஸ் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. நார்த் இந்தியன் டிஷ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம சவுத் இந்தியன் டிஷ் எல்லாம் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது.
அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. ஸோ அப்படியே இருந்து சன்லைட் வியூ எடுத்துகிட்டு அப்புறம் நான் சும்மா வெளில உட்காந்துட்டு இருந்தேன். அடுத்து பிரணவும் எந்திரிச்சு வந்தாச்சு என் பின்னாடியே. ரொம்ப நல்லா இருந்ததுங்க மார்னிங் எந்திரிச்சு அந்த கிளிகள், அந்த சிட்டுக்குருவியோட சவுண்டு அதெல்லாம் அந்த ரெசார்ட்டில் ரொம்ப நல்லா இருந்தது, நேச்சராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு ஸ்விம்மிங் போயிட்டு மறுபடியும் அகெயின் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்துட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி தான். பொங்கல், ப்ரெட்டு, ஜாம் இருந்தது, தோசை அதெல்லாம் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா அதை முடிச்சுட்டு அகெயின் இன்னொரு டைம் போயிட்டு இன்னொரு சின்ன சின்ன குட்டி குட்டி கேமாக விளையாடிட்டு ஒரு 11 o'clock போல் நாங்கள் ஒகேனக்கல் கிளம்பிட்டோம். ஸோ பிரணவ் இந்த கேம் ட்ரை பண்ணணும் அப்படின்னாங்க. பட் அவங்களால போக முடியல, அதனால் நான் ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எங்களால் அந்த அட்வென்ச்சர் கேம்லாம் போக முடியல. ஸோ நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணல, ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள்லாம் போனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் போயிட்டு அந்த ட்ராம்ப்ளிங்கில் குதித்து விளையாடிட்டு இருந்தோம் பிரணவ். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே போனால் கிரிக்கெட் பேட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் சும்மா போய் ஜாலிக்காக விளையாடிட்டு இருந்தோம். அவ்வளோதான். இந்த விலாக் உங்களுக்கு இந்த ட்ராவல் விலாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.